வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி ஆந்திரன் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ இந்த 3-8ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகூடமாக பேசுறது, ஏன்னா வந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும்போது 3-2 வந்து குரு இருக்கும்போது ஏடாகூடமாக பேசுகிறது, மற்றவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு சின்ன சின்ன கலகங்களால் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஏடாகூடமாக சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, நட்சத்திரங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதனின் சாரத்தில் வந்து 12ல் இருக்கார். ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள், பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா, அவர் வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து ஒரு பெருத்த லாபங்கள், அதாவது வேலை சம்மந்தமான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் நல்ல ஒரு நல்ல சேஞ்சஸ், நல்ல ஒரு ரெமுனரேஷன், நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், அதாவது வந்து உங்களுக்கு வந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு மனை சம்மந்தமான விஷயம் சிறப்பான லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். சூரியன் சனியுடைய சாரத்தில் லாபங்களுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. ஆனால் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எமோட் ஆவீங்க. ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாகி அது வந்து 12ல் இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறுறதுனால நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் வேலை பார்ப்போம்னா திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொட்டேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் இருந்தாலும் அது வந்து 2ஆம் இடத்தை தான் வேலை செய்யும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் தர்க்கங்களை தவிர்த்திங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பரிவர்த்தனையில் வந்து 12ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வியாபாரத்திலும் சரி நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்கும். தசாபுக்தி பலங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். குழந்தைகளுக்காக நிறையா வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களே நிறையா இருக்கும். கவர்மெண்ட் செக்டார்லேருந்து ஏதாச்சும் லாபங்களோ ஏதாச்சும் வர வேண்டிய பேமெண்ட்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த எமோட்டாக ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்து பேசுகிறது, ஏன்னா வந்து கொஞ்சம் முடக்காக பேசுகிறது, குடும்பத்துக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதை வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 12ல் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும் மறைமுக நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருவார். ஆனால் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 2ல் இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு வந்து 9 12ஆம் அதிபதியாக 2 வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள், ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க.
தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுதம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 11 இருக்குது, நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும், அதுவும் குருடைய சாதனமும் பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 12 அவர் நீச்சமாக தான் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறது, நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள், சாதாரணவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி, கேது வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருந்து அது சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல் கொடுக்கும். ஸோ வேலையில் கொஞ்சம் தர்க்கங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 7ஆம் தேதி 12 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்கான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எது ப்ளஸ் மைனஸ்ன்ற நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். பாருங்கள் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கார். ஸோ 11 புதனுடைய சாரத்தில் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளுக்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குழந்தைகளில் இருந்தால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, யாருக்காச்சும் வந்து கர்ப்பம் தங்காமல் இருக்குங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக கருத்தங்கமான கண்டிப்பாக தங்குவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன தந்தை சார்ந்த ஊர்களாக சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் தான். அதுக்கப்புறம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதை வந்து புதன் வியாழனில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 11 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் மனைகள் இதெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தாயாரையினால் நல்ல நன்மைகள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு விசேஷங்களமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். மூத்த சகோதர நண்பர்களால் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணங்கள் பண்ணும்போது தான் கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 10ல் இருக்குது. ஸோ அதில் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களில் வெறியில் வந்து ஓடிட்டுருப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து சனி குருடைய சாதத்தில் போனால் அது 11 இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இது வந்து ஒரு புது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரிஷப லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக வந்து 11 இருக்கும். வீடு சொத்துக்கள் மனை சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து அது 10ல் போகிறார். ஸோ அதில் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான புதிய முயற்சிகளுக்காக நிறைய சிறு தூர பிரயாணங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 2 7ஆம் அதிபதியாக அவர் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்லாவும் ரொம்ப சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதி ராகு வந்து 11 இருந்து அது சனியுடைய சாதனம் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நல்ல மென்மையான ஒரு விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்தது ராகு இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெருத்த லாபங்கள் நல்ல நன்மைகள் வருவதுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு சிறப்பான விஷயங்கள். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் எல்லாமே சிறப்பாக முடியிருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்து நடத்துக்கும். நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருமானா கொஞ்சம் லாபங்கள்லாம் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும் பெருத்த லாபம், குழந்தைகள் நல்ல லாபம், நல்லா சந்தோஷம், குதூகலங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிஷப லக்னமாகுது கேது தேசாபதி, கேது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து அதை ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 11 வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லபடியாக இருக்கணும்னு அது கேல்குலேஷனுங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் ப்ளஸ் இது மைனஸ் நோட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி, ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து 10ல் வந்து நீச்சபங்க ராஜயோகம் வர தொழில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக ஒரு அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஏன்னா அது சனியுடைய சாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாராச்சும் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துருக்காது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயில் மட்டும் 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசும்போதோ பழகும்போதும் ஒரு எமோஷனாக கத்துறது திட்டது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும் தொழிலில் வந்து நிறைய முயற்சிகள் பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதற்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களில் இருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலமாக முன்னேறி கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அதனால் பேசி பாருங்கள். வரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து கை கட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். ஸோ பெரிய லாபம் வருது வருது அப்படி இப்படின்னு சொல்லி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக செலவுகள் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக போகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்பொழுது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்ன ஒரு டீவியேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன மன அழுத்தங்கள், ஸோ என்னடா அது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குன்ற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மூலியமாக தொழில் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வருங்காலங்களில் வந்து சிறப்பான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுவும் சனியுடைய சாதத்தில் கொஞ்சம் அதீதமான அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா சூரியன் சனியுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8ல் பிரயாணிக்கிறார். ஸோ 8ல் பிரயாணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரயாணங்கள், ஸோ நல்ல பிரயாணங்கள் மூலியமாக வேலையில் வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய செவ்வாய் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஆனால் அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா ராகு 10ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான அறிகுறிகளும் கண்டிப்பாக இருக்கும். அது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து 12ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை அங்கங்கே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள் மனைவி விட்டு கொஞ்சம் வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்தது அது 9ல் இருக்கும்போது
கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்காக நிறைய அலைச்சல், நிறைய ஊர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதி என்றால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து 10ல் இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஏன்னா பரிவர்த்தனை குரு அங்கே போகும்போது நீச்சபங்க ராஜயோகம் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும்பணம் வர்றது, அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 4லிருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குற மாதிரி நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். அதுக்கான ஒரு கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் மெனக்கடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மிதுன லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் உச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாமல் இருக்குது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 5க்கு வந்து 10ங்கிறது 8ஆம் இடமாக இருக்கிறதுனால 6, 8ஆக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நிறைய கடன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க இது ஒரு கேல்குலேஷன்ஸ். ஸோ எது ப்ளஸ் மைனஸ்ங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு இறைவனை, ஸோ ஓம் நம சிவாய இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா நினச்சி ஒரு சாண்டிங் ஒரு 10 நிமிஷம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க. ஸோ அப்போது அது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகுவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் பூரா அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அங்கே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள், மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனி ராகுனும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினச்ச இடத்துல தான் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது, கொஞ்சம் வந்து எமோட் ஆகுது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது சனி 3ஆம் பார்வை. ஸோ 3ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ அப்போ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனலான சுச்சுவேஷனை மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் பார்வையாக வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய 10ஆம் பார்வை. ஸோ 10ஆம் பார்வை என்னும் போதே அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க. ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு எமோஷனான சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். அது மட்டும் இப்போ 12ஆம் இடத்துலேயே இருக்கும்போது என்னமோ நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்போது நிறைய நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி ராகுனும் போதே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தா ரிஷபராசி. ஸோ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 11ல் வந்து சனி ராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்தோம். ஸோ சனி ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது 11ஆம் இடங்கிறது வந்து பெருத்த லாபங்களை நோக்கி. ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள். ஸோ இதில் வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவருக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களை 5ஆம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து 11ஆம் இடம் அது வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடம் வந்து எதிரிகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பை ரிஷபராசிகள் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 10. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள், தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவியினுடைய கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் சொல்லும். அதுக்காக
வந்து அலைவீங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனம் வரணும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்து நடந்துக்கணும். ஸோ இது வந்து கடக ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 8லேயே இருக்குது. ஸோ 8லேயே இருக்கும்போது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் வந்து தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 7லேயே கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் தந்தை சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் துலா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 6ல் வந்து சனி ராகுடைய விஷயங்கள் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்வை, சனியுடைய பார்வை இருக்கும்பொழுது கொஞ்சம் எமோட்டாவிங்க, ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதனால் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு நடுவே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். ஸோ இதுதான் வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சொத்துக்கள் வீடு சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸும், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது நீங்கள் பார்த்து நடந்துங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியின் ராகும் ஒரு கன்ஜக்ஷனில் நிற்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, மகரத்துக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எதிரிகள், ஸோ நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இவ்வளோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ, வேலை விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து கணவன் மனைவி உறவில் வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால வைக்காமல் இருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து 12 ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜர் அஃபெக்ட் ஆகுது. அதுவும் வந்து சனிராக வந்து 1 மாதம் இருக்குது ஏப்ரலில். ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்து நடத்துங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவன் ஐயப்பனை வந்து வணங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.